கஞ்சா போதையில் 17 வயது சிறுவனை அடித்து கொலை செய்த நண்பனை போலீசார் கைது செய்துள்ளனர். அடையாற்றின் கரையோரமாக சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து பார்ப்போம். சென்னை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த கஞ்சா புகைக்கும் பழக்கம் கொண்ட 17 வயது சிறுவன் ஜாஃபர்கான்பேட்டை அடையாறு பாலத்தின் கீழ் தலையில் காயத்துடன் சடலமாக கிடந்தான். இது குறித்த தகவலின் பேரில் குமரன் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுவன் கஞ்சா போதையில் பாலத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்தானா அல்லது கொலை செய்யப்பட்டானா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே சிறுவன் தனது நண்பர்களோடு சேர்ந்து கஞ்சா புகைக்க சென்றதாகவும் அதனால் சிறுவனை நண்பர்கள் கொலை செய்திருக்கலாம் என்றும் சிறுவனின் பாட்டி சந்தேக புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் 17 வயது சிறுவன் தனது நண்பர்கள் 6 பேருடன் காசி தியேட்டர் மேம்பாலத்தின் கீழ் அடையாற்றின் கரையோரம் வழக்கம் போல் கஞ்சா புகைக்க சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் 6 பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பகீர் தகவல் ஒன்று வெளியானது. சம்பவத்தன்று நண்பர்களுடன் சேர்ந்து சிறுவன் மது அருந்தி இருக்கிறான். அப்போது 4 பேர் சென்ற நிலையில் குமரேசன் என்பவருடன் சிறுவன் இருந்திருக்கிறான். மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த இருவரிடையேயும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் அருகில் இருந்த கட்டையால் சிறுவனை தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக குமரேசன் தெரிவித்ததாக போலீசார் கூறுகின்றனர். இதனையடுத்து மர்ம மரணம் என்று பதிவு செய்யப்பட்ட வழக்கின் சட்டப்பிரிவை மாற்றி கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர்.